அனைவருக்கும் வணக்கம். சாட்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக அவரைக்காயில் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பராக வித்தியாசமாக அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சுருக்கேன், அதையும் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு பெரிய சைஸ் வெள்ளைப்பூடு எடுத்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/4 kg அளவுக்கு அவரைக்காய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியோட அவரைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். இந்த அவரைக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அதனால ஒரு மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெயிலே வேக விடலாம். அதுக்குள்ளே ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன், இதை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவரைக்காய் நல்லா ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. அடுத்து இதுக்குரிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா, அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், மசாலாலேருந்து நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவரைக்காய் கூட நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஊற்றுற தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், குழம்புல இருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவும் சூப்பரான வித்தியாசமான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.